இஃப் யூ வாண்ட் பீஸ் ப்ரிப்பேர் ஃபார் வார் அப்படின்னு ஒரு லாட்டின் ப்ராவர்ப் இருக்குது. அதோட அர்த்தம் நீங்கள் எப்போவுமே போருக்கு தயாராக இருக்கணும், அப்போ தான் உங்களோட லைஃப்பில் அமைதி இருக்கும் அப்படின்னு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக ஒரு கண்ட்ரியை பேஸ் பண்ணி சொல்கிற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அமெரிக்கா எவ்வளோ பவர்ஃபுல்லான கண்ட்ரி. அவங்கக்கிட்ட யாராவது போருக்கு போனால் திருப்பி நிம்மதியாக இருக்க முடியும்னு நினைக்கிறீங்க? இவனை அடித்தா நம்ம கெட்டோம் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும்போது அமெரிக்காவை யாராவது சீண்டுறாங்களா? இல்லை. இப்போ பாருங்கள், உக்ரைன், இந்த பாலஸ்தீன், அப்புறம் இன்னொன்று ஈரான். இப்போ இந்த 3 கண்ட்ரியும் அட்டாக் பண்ண எல்லோரும் ரெடி ஆனதுக்கான முக்கிய காரணம், அவங்க யாரும் அவ்வளோ பவர்ஃபுல்லாக மிலிட்ரியில் இல்லை, அவங்கக்கிட்ட அட்டாமிக் பவர் இல்லை. இன்கேஸ் அவங்கக்கிட்ட அட்டாமிக் பவர் இருந்தால் எந்த கண்ட்ரியும் அவங்கள அட்டாக் பண்ணியிருக்காது, அட்டாக் பண்ண முயற்சியும் பண்ணியிருக்காது, அவங்க ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்திருக்கலாம். ஓகேவா? இதே மாதிரி தான் நம்ம லைஃப்லேயும் சில விஷயங்களை கற்றுக்கிட்டோன்னா, சில விஷயங்களை நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா, எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் நம்ம பீஸ்ஃபுல்லாக லைஃபை ஹேண்டில் பண்ணலாம். அதுக்கு ஒரு 6 விஷயத்தை நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். அது என்னென்னு வாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். நான் சரவணகுமார். நம்பர் 1, டெவலப் எமோஷனல் கிரிட். எந்த ஒரு விஷயத்துக்கும் எமோஷ்னலாக நம்ம உடனே ரியாக்ட் பண்ணணும்னு எந்த அவசியமுமே கிடையாது. ஸ்ட்ரெஸ் ஆகிக்கக்கூடாது, பேனிக் ஆகக்கூடாது, ஒரு ஆங்ஸைட்டியில் தப்பு பண்ணிடவே கூடாது. ஒரு பிரச்சனை வருதுன்னா, பிரச்சனை தானே, வரட்டும், பொங்கல் புளியோதரை சொல்லுவாங்களே, ரஸ்க்கெலாம் ரிஸ்க் மாதிரி. எனக்கு இந்த சீமான்னு சொல்கிற மாதிரி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் ஒரு ப்ராப்ளம், மதியானம் ஒரு ப்ராப்ளம், லஞ்சில் ஒரு ப்ராப்ளம், டின்னரில் ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு சொல்கிற மாதிரி நாமளே எந்த பிரச்சனை வந்தாலும் அதை ஃபேஸ் பண்ண எமோஷ்னலாக ரெடி ஆகிடணும். எமோஷ்னலாக நம்ம ஒரு இடத்துல கூட வீக்காகவே இருந்துடக்கூடாது. அது எவ்வளோ பெரிய கஷ்டப்படுத்துகிற விஷயம் தான். என்ன இதானே பார்த்துக்கலாம் வா அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி நமக்கு எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கணும். எமோஷ்னலாக நம்ம அந்த விஷயத்துக்கு ரெடி ஆகிடணும், உடஞ்சிடக்கூடாது எமோஷ்னலாக. அதுதான் இங்கே ரொம்ப முக்கியம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு ப்ராஜெக்ட் டெட்லைன் நெருங்க ப்ரெஷர் ஆகும். அந்த ப்ரெஷர் எடுத்துக்கவே கூடாது. நல்ல ஒரு டீப் பிரீத் எடுத்துட்டு, இந்த பிரச்சனை, இது டெட்லைன், இதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இதை சால்வ் பண்ணுறதுக்கு அடுத்து என்னென்ன ஸ்டெப் எடுக்கலாம், இதெல்லாம் ப்ரியாரிட்டிஸ் பண்ணலாம். மற்ற குப்பையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு இதுதான் ப்ரியாரிட்டி, இதுதான் இப்போதைக்கு நமக்கு ஃபஸ்ட் டெட்லைனில் இருக்குன்னா அதை பண்ணுறதுக்கு என்ன வேலையோ அதை பார்க்கணும். அப்படி ஒரு எமோஷ்னல் கிரிட்டை நம்ம டெவலப் பண்ணணும். எமோஷ்னலாக வீக்காகவே கூடாது. நம்பர் 2, செட் கிளியர் பவுண்ட்ரிஸ். இந்த வடிவேலு வின்னர் படத்தில் சொல்லுவார்ல, இது கோடு, இந்த கோட்டை தாண்டி நானும் வரமாட்டேன், நீயும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த கைப்புள்ள கேரக்டர் சொல்லும். அதே மாதிரி நம்மளை சுற்றி நம்ம ஒரு பவுண்ட்ரியை வரைஞ்சிக்கிட்டு, நான் இந்த விஷயத்துலலாம் கம்ஃபர்டபுளாக இருக்கேன், இந்த விஷயம்லாம் எனக்கு கம்ஃபர்டபுளாக கிடையாது அப்படின்றத நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்கு தெளிவாக சொல்லிடணும். ஒரு நோ சொல்கிறதுக்கு யோசிக்கவே கூடாது. இப்போ நம்ம ஃப்ரெண்டு வா இங்கே போகலாம் கேட்குறான், அப்படி நமக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னா, நான் அந்த வேலையை பார்க்கணும், எனக்கு இப்போ இன்றைக்கி வர முடியாது, வேணா வீக்கெண்டு ஃப்ரீயாக இருந்தால் வரேன் அப்படின்னு சொல்கிற ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் கில்ட்டாக ஃபீல் பண்ணவே கூடாது. பவுண்ட்ரி லிமிட் செட் பண்ணிவிட்டு அந்த லிமிட்டை அவங்களையும் கிராஸ் பண்ணக்கூடாதீங்க, நம்மளும் அந்த பவுண்டரியை கிராஸ் பண்ணக்கூடாது. ப்ரியாரிட்டிஸ் செல்ஃப் கேர். தனக்கு போக தான் தானமும் தர்மமும் சொல்லுவாங்க. அதே மாதிரி தன்னை பார்த்துக்கிட்டதுக்கு அப்புறம் தான் மற்றவங்களை பார்த்துக்கிறத பற்றி நம்ம யோசிக்கணும். நம்மளே ஒரு வீக்காக இருக்கும்போது நம்ம எப்படி மற்றவங்களை பார்த்துக்க முடியும்? நீங்கள் இந்த ஃப்ளைட்டில் போகும்போது பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ளைட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க, பெல்ட்டை போடுங்க, ஏதோ ஒரு எமர்ஜென்சினா அந்த ஜாக்கெட்டை எப்படி போடணும், ஆக்சிஜன் மாஸ்க், ஆக்சிஜன் லெவல் லோவாக ஆச்சுன்னா ஆக்சிஜன் மாஸ்க் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லும்போது அந்த ஆக்சிஜன் மாஸ்க் பர்டிகுலராக ஒன்று சொல்லுவாங்க, முதல்ல நீங்கள் உங்களுக்கு போட்டுக்குங்க, அப்புறமா மற்றவங்களுக்கு போட்டுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். அதுதான் நம்ம லைஃப்லையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். முதல்ல நம்மளை நல்லா பார்த்துக்கணும், அதுக்கப்புறம் தான் நம்ம மற்றவங்களை பார்த்துக்கிறத பற்றிலாம் யோசிக்கணும். ஆல்வேஸ் ப்ரியாரிட்டிஸ் யுவர் செல்ஃப். பில்ட் எ சப்போர்ட் நெட்வொர்க். நம்மளை சுற்றி எப்போவுமே ஒரு பாசிட்டிவான பீப்புள், சேலஞ்சஸ் வந்தால் உடஞ்சி போகாமல் அதை அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணுற பீப்புள், நம்மளை விட ஓரளவு நல்ல டேலண்டடான பீப்புளை சுற்றி சரௌண்டிங்கில் வச்சுட்டே இருக்கணும். அதெல்லாம் விட முக்கியம், நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அவங்க அதை பார்த்து கை கூட்டி சிரிக்கிறவங்களா இல்லாமல் கைத்தட்டி என்கரேஜ் பண்ணி நம்மளை மேலே போக வைக்கிறவங்களா இருக்கணும். அப்படியான ஒரு அட்மாஸ்பியரை நம்மளை சுற்றி நம்ம வளர்த்துக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். உன் நண்பன் யார் என்று சொல், நீ யாருன்ட்டு நான் சொல்கிறேன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளும் இருக்கணும், நம்மளோட அஃபிஷியல் கேங்கும் இருக்கணும். இப்போ நம்ம இப்போ ஒரு கோர்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தா அதை பார்த்து அவங்க ஜெலஸ் ஆகக்கூடாது. நீயும் பண்ணிட்டியா நானும் பண்ணுறேன் அப்படின்ற தாட்டில் இருக்கவங்க நம்ம கூட இருக்கலாம். அதே நீ இந்த கோர்ஸ் பண்ணிட்டியா, உன்னோட நான் இன்னும் 2 கோர்ஸ் நிறையா பண்ண போகிறேன் அப்படின்னு சேலஞ்ச் பண்ணிட்டு போய் படிக்கிறவங்களும் கூட இருக்கலாம். பட் நீ எப்படி படிக்கிற, உன்னை படிக்கவே விடக்கூடாது, உன்னை நான் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருப்பேன் அப்படின்ற மாதிரியான ஒரு சரௌண்டிங்ஸ் நம்மளை சுற்றி என்றைக்குமே இருந்துடக்கூடாது. நம்ம கற்றுக்கிற மாதிரியான ஒரு இடத்துல இருக்கும்போது தான் நம்ம வளருவோம். 5வது, டெவலப் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ்.
ஒரு பிரச்சனை வந்தால் அதை சால்வ் பண்ணுற திறமையை நம்ம வளர்த்துக்கணும். ஒரு ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம கம்பெனியில் எக்ஸ்பீரியன்ஸான பசங்க எல்லாருமே ஒரு பிரச்சனை வரும்போது பதட்டமே பட மாட்டாங்க. ஃப்ரெஷர்ஸுக்கு இருக்க பதட்டம் அந்த சீனியர்ஸ்க்கு அந்த எக்ஸ்பர்ட்ஸுக்கு இருக்காது. ஏன்னா அவங்க அந்த பிரச்சனையை ஆல்ரெடி ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. அப்படியே ஒரு சுச்சுவேஷனில் திருப்பி அவங்க வரும்போது இந்த பிரச்சனையா எதுக்கு இதை பண்ணால் சரியாக போயிடும் அப்படின்றது அவங்க தெரிஞ்சிடும். அந்த தெரிஞ்சவங்க கிட்டே இருந்து நம்ம லேர்ன் பண்ணிக்க ஆரம்பித்து நம்மளும் அந்த லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடணும். எந்த பிரச்சனை வந்தாலும் இப்போ ஒரு பிரச்சனையா இந்த பிரச்சனையை நம்ம சீனியர் எப்படி சால்வ் பண்ணுவார், நம்மளை விட நம்ம பக்கத்தில் இருக்க ஒரு பெஸ்ட்டான ஒருத்தர் இந்த பிரச்சனையை எப்படி ஹேண்டில் பண்ணுவார், இதை எப்படி பிரேக் டவுன் பண்ணி அதை அனலைஸ் பண்ணி முடிச்சு கொடுப்பாரு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கணும். ஒன்று நம்மளே ரியல் லைஃப்பில் ஃபேஸ் பண்ணதை வச்சு டெவலப் பண்ணலாம். இல்லை நம்மளை சுற்றி இருக்கவங்க இந்த பிரச்சனையை ஆல்ரெடி ஃபேஸ் பண்ணியிருக்கும் போது அவங்க எப்படி அதை ஹேண்டில் பண்ணி சால்வ் பண்ணாங்கன்றதை வச்சு நம்மளோட ஸ்கில்ஸை நாமளே டெவலப் பண்ணிக்கணும். புது புது கோர்ஸ் படிக்கலாம், புது புது விஷயங்கள் கற்றுக்கலாம். மற்றவங்கள விட எப்போவுமே ஒரு ஸ்டெப் பெட்டராக பெஸ்ட்டாக இருக்கிறதுக்கு என்னெல்லாம் வழியோ அதெல்லாம் நம்ம செஞ்சுட்டே இருக்கணும். 6, ப்ரிப்பேர் ஃபார் அன்சர்டனிட்டி. ஒரு அன்சர்டனிட்டி நடக்கும் அப்படின்றத எப்போவுமே நம்ம எதிர்பார்க்கலாம். லைஃப்ன்றதே ஃபுல் ஆஃப் அன்சர்டனிட்டி தானே. என்ன வேணாலும் நடக்கலாம். தூங்கினா நாளை காலைல உயிரோட எந்திரிப்போமான்றதே ஒரு கேரண்டி கிடையாது. ஸோ உதாரணத்துக்கு சொல்லணுன்னா எல்லாருமே வந்து கேட்பாங்க, ஏன்டா இன்சூரன்ஸ் எடுக்கிறீங்க, அதுவும் குறிப்பாக டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா நான் 100 வயசு வாழ்வேன் அப்படின்றது ஒரு நம்பிக்கை. ஆனால் 100 வயசு வரையும் நான் வாழ்வேன்றதுக்கான கேரண்டி இங்கே எதுவுமே கிடையாது, நம்ம கண்ட்ரோல்லையும் கிடையாது. நிறைய அன்சர்டன் திங்ஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்பும் லைஃப்பில் இருக்குது. அப்படி ஒரு சுச்சுவேஷன் நடக்கும்போது நம்ம அதுக்கு தயார்படுத்தி வச்சுக்கணும். இப்போ நான் இந்த வேலை போனால் பேக்கப்க்கு என்ன வச்சுருக்கிறேன், இப்போ நான் இல்லாட்டி என்னை டிபெண்ட் பண்ணியிருக்கவங்கலாம் என்ன பண்ணுவாங்க, அவங்களோட டே நீட்ஸுக்கு நான் என்ன மாதிரியான விஷயங்களை ரெடி பண்ணி வைக்கிறேன், இந்த மாதிரி அன்சர்டன் திங்ஸுக்கு நம்மளை ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா எது வந்தாலும் பார்த்துக்கலான்ற ஒரு தைரியம் வந்துடும். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நம்ம யாருக்கும் கை கட்டி நிற்கணும்னு அவசியம் இல்லை, பதட்டப்படவும் வேண்டிய அவசியமும் இல்லை. இப்போ இந்த 6 விஷயங்களை நம்ம லைஃப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னாலே நமக்கு எந்த சேலஞ்ச் வந்தாலும் நம்ம அந்த இடத்துல ப்ரெஷர் ஆக மாட்டோம். ரொம்ப அமைதியாக ஒரு ஜென் மனநிலையில் இந்த சின்சான்னு சொல்கிற அமைதியோ அமைதி அப்படின்ற மாதிரி லைஃப்பை ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். இந்த 6 திங்ஸை லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப அமைதியாக இருங்க, நிம்மதியாக இருங்க. நன்றி, வணக்கம்.